வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3BHK அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலாய் உருவப் போகிறோம். பாவம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க. அது அவங்களுடைய நகர்வு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி அந்த வாங்குற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்படி. ஆமாம்மா, முதல்ல வந்து அண்ணா நகர் கிட்ட இருப்பாங்க, அப்புறம் வெஸ்ட் மாம்பலம் வருவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி பல்லாவரம் கிட்ட எல்லாரும் பெருங்குளத்தூர். கடைசியில் கூடுவாஞ்சு செங்கல்பட்டில் போயிட்டு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக ஒரு ஹோல்சமான மொமெண்ட்டில் அந்த படம் முடியுது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட்டில் அது அனாதீன நிலம்னு சொல்லி நியூஸ் வருது. எனக்கு வந்து பொதுவாக வந்து லீனியர் படங்கள் இருக்குல்ல, அதில் வந்து கிராஃபை கரெக்டாக காமிச்சிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஆமாம், ஆக்சுவலாக இந்த கிராஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிராஃப். ஏன்னா நகரத்தில் இருந்து ஒருத்தன் எப்படி விலகி 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 இந்த ராம் சொன்ன ஒரு ஏரியா ஒன்று இருக்கும் அந்த பறந்து போ படத்தில். சென்னையிலேருந்து 1.5 மணி நேர ட்ராவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசுமை வனம் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்கிட்டு இருப்பானுங்க. அங்கே போய் ஒருத்தன் எப்படி செட்டில் ஆகிறான் அப்படிங்கிற கதையை வந்து அந்த கிராஃப் அழகாக காட்டியிருந்தாங்க 3BHKல. கிட்டத்தட்ட பறந்து போவுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரின்னு வச்சுக்கலாம். கடைசியில் அவங்க ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அந்த மலை மேலே ஒரு பையனும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, கிலவாடா வர முடியாது அப்படின்னு. எனக்கு பொதுவாக இந்த லீனியர் படங்கள் பிடிக்கும். அந்த கிராஃப் வந்து இப்போ எப்படி ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறவன் டான் ஆகிறான் அப்படிங்கிறத அப்படியே மெதுவாக காமிப்பாங்கல்ல, அது மாதிரி இதில் வந்து ஒரு 12வது படிக்கிற ஒரு பையன் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவன் வந்து எப்படி 40-45 வயசில் வீடு வாங்குறான் அப்படிங்கிறது தான் ரொம்ப மெதுவாக காட்டியிருப்பாங்க. 2 மணி நேரம் தான் உங்களுக்கு, ஆனால் ஒரு 20 வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ண ஒரு அலுப்பு தட்டுற ஒரு ஃபீலை கொடுத்துருவானுங்க. நம்ம என்னமோ தேவயானி மாதிரியும் இவனை ஏன்டா கட்டிட்டு அழுகிறோங்கிற மாதிரி ஒரு ரோதனையை ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம் தான் 3BHK. அப்புறம் இதை வந்து இப்படி ஒரு ஒரு உல்டா வருஷாக எடுத்துக்கலாம். எப்படின்னா நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாட்டில் டக்குன்னு மேலே வருவாங்கல்ல, அப்படி இல்லை வாழ்க்கை. அந்த ஒரு பாட்டுக்குள்ளே ஒரே பாடா பட்டு சீரழிகிறதா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கருத்தை பேசுகிற ஒரு படம் தான் 3BHK. ஸோ அப்படி லீனியராக ஆரம்பிக்கிறதுன்னு இருக்குல்ல, பேஸ்லேருந்து ஆரம்பித்து கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக படமும் பார்த்தா பேஸ்லேருந்தே ஆரம்பிக்குது. ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ரொம்ப புதுசான ஒரு ட்ரீட்மெண்ட்டு பக்குன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறோம், கரெக்டாக அதுலேருந்தே ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஊரில் நான் ஆரம்பித்தது வந்து ரொம்ப புதுசாக, இது வரைக்கும் நான் பார்த்தது நல்லா இருந்தது. எல்லாரும் ஒரு 20 வருஷம் முன்னாடி போகும்போது ஒரு 20 வருஷம் பின்னாடி போனால் எப்படி இருக்குன்னு ஒரு புது முயற்சியை பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஆனால் எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா கம்மிங் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் குருதியாட்டம், இது எனக்கு உண்மையாகவே ஒரு சர்ப்ரைஸான ஒரு. ஆக்சுவலாக ஸ்ரீகணேஷ் டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து டைரக்டர் ஆஃப் குருதியாட்டம், டைரக்டர் ஆஃப் 8 தோட்டாக்கள். 8 தோட்டாக்கள் அவ்வளோ ஒன்றும் ஞாபகம் இல்லை எனக்கு. குருதியாட்டம் வந்து நோட்டபிள், இந்த டைரக்டர் வந்து பெரிய ஆளாக வருவார் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா சமீப காலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லா டைரக்டர்ஸும் அவங்களுடைய படங்களை வந்து டிஸ்ஓன் பண்ணுறாங்க. கோப்ரா நான் எடுக்கவே இல்லை, என்னை நோக்கி பயம் தோட்டா அப்படியெல்லாம் பண்ணும்போது ஒரு யங் டைரக்டராக ஒருத்தர் குருதியாட்டம் மாதிரி ஒரு போல்டு ஃபிலிம் எடுத்துட்டு நீங்கள் நம்ம முன்னாடி நிற்கிறாருன்னு நம்ம அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த படம் எடுத்துட்டு நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி எல்லாம் கேட்டார். அந்த 200 ரூபாயும் திரும்ப கொடுத்துட்டு அந்த 3 மணி நேரத்தையும் திரும்ப கொடுத்துட்டாருன்னா ஓகே. அதே மாதிரி 3BHKக்கும் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாயிரும். எனக்கு என்னன்னா அந்த டைரக்டர் வந்து கொடுக்குற இன்டர்வியூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பாவமாக இருக்கும். என்னால் எப்படியா ஜெயிச்சனுண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் நமக்கே கொடுத்துருவாரு. ஆனால் படம் பார்த்தப்பறம் ஏன் 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 அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அது படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுனது ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒரு மருந்து, ஒரே மருந்து. எனக்கு இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் தோணுன ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு ஆன்டகானிஸ்ட் இல்லை படத்தில் இருக்கே. எங்க அந்த வீடு தான் ஆன்டகானிஸ்ட், வீடு வாங்கணுங்கிற அந்த கனவு தான் ஆன்டகானிஸ்ட். அது இல்லாமல் இருந்தாங்கன்னா அவனுக்கு நிம்மதியாகவே இருந்திருப்பானுங்க. அந்த வீடு தான் வாய்ஸ் அவர் கொடுத்துட்டு இருக்கும், நான் தான் வில்லம் பேசுகிறேன்டா. எனக்கு நிஜமாவே படத்தில் வந்து ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் தோணுன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ அது வந்து சும்மா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படம் கடத்தக்கூடிய எமோஷன் இருக்குல்ல, அது நிறைய இடங்களில் கரெக்டாக கனெக்ட் ஆகுது, சில இடங்களில் அவேவா ஃபீலாக போயிடுது, கனெக்ட் ஆகுது அவேவா ஃபீலாக போயிடுது. அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு எனக்கு. ஆனால் அந்த சித்தார்த் அவர் வந்து அந்த ஸ்கூல் பையனாக நடித்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் வந்து டிஏஜிங்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. டிஏஜிங்கில் எனக்கு தெரிஞ்சு அவரே இந்த படத்துக்காக வயசு குறைஞ்சு நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே விக்ரம் ஆயிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அவர்கள்ட்ட இது ஹெல்ப் கேட்டதா வேணாம், அதுக்குள்ள தேவையில்லாமல் போய்கிட்டு இருக்கோம்பா, பாவம்பா அண்ணே சாரிண்ணே. எனக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னல, அது ஆரம்ப காட்சிகள் நல்லாவே இருந்தது. எப்படி வந்து ஒரு குடும்பம் வந்து நாடகமாட்ட செட்டு மாதிரி எப்படி நிற்பாங்க, ஏய் நீ அங்கே நில்லு, இங்கே நில்லு, அங்கே நில்லு, இங்கே நில்லு, வாங்க பேசுவோம், வசனத்தை பேசுவோம். தம்பி என்ன மார்க் வாங்கியிருக்க, ஓகே அடுத்த நல்ல மார்க் வாங்கிரு, சரியா, இங்கே ஒரு ஷாட், அங்கே ஒரு ஷாட், அங்கே ஒரு ஷாட், அங்கே ஒரு நாடகம் மாதிரி ஒரு பிளே மாதிரி, ஒரு ஸ்டேஜ் பிளேவே ஒரு குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. பாம் அசத்துங்க. இப்போ எல்லாம் உட்காந்து சாப்பிட போகிறோம், இங்கே உட்காரு,
ஓகே. எல்லாருமே மார்க்கில் தான் இருப்பாங்க. வீட்டில் நம்ம மார்க்கில் உட்கார்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஒரு சோஃபா ஒன்று இருக்குன்னா அது கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஒரு டேபிள் ஒன்று இருக்குன்னா அதுக்கு மேலே ஏறி உட்காந்து தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இப்போ ஒரு சேரே இருக்குன்னா அதில் காலை இப்படி போட்டு உட்காருவோம். கரெக்டா? அப்படி இருக்கும்போது இந்த வீட்டோட ஆர்டர்லினஸ் வந்து என்ன ரொம்ப பாதிச்சுது. இந்த பாபநாசம் படத்தில் அந்த அவங்க சொல்லுவாங்க எல்லாமே சரியாக இருக்குது, அதுதான் எனக்கு பிரச்சனையாகவும் இருக்குது அப்படிம்பாங்கல்ல. ஆமாம், இது வந்து ஒரு ஆடு பார்க்குற ஃபீலை கொடுத்துருச்சு. ஒரு ஆடுன்னா எவ்வளோ 30 செகண்ட் 1 நிமிஷம் பார்க்கலாம். ஒரு டிவிசியை 2.25 மணி நேரத்துக்கு எப்படி பார்க்கும் அந்த ஆடு பார்க்குறது? எல்லாருமே பேலட் கலரில் ஷர்ட்ஸ் போட்டுக்கிட்டு எல்லாருமே நீட்டாக அந்த பேலட்லேயே இருந்துக்கிட்டு மார்க்கில் நின்று பேசிக்கிட்டு அது ஒரு மாதிரி இருந்தது அந்த பெர்ஃபெக்ஷன். இந்த மிடில் கிளாஸ் லைஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல, அவங்களோட கஷ்டங்களை காமிக்கிறது எல்லாமே அதுதான் இப்போ ட்ரெண்டு. பேய் படம்லாம் ஒரு காலத்தில் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது மாதிரி இது வந்து மிடில் கிளாஸை மில்க் செய்யக்கூடிய காலகட்டம். டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன், நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ரீசெண்டாக. அந்த ஒரு வகையில் இந்த படம் வந்திருக்கு. மிடில் கிளாஸோட லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்கள் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா அடுக்கி அதை அப்படியே எடுக்க வேண்டியதுதான். அதில் வந்து திரைக்கதையோ வில்லனோ இல்லை ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டோ எதுவுமே தேவை கிடையாது. இதில் ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பாயிண்ட் இருந்துச்சு. என்னன்னா வீடு வாங்கணும் அப்படிங்கிறது. இன்டர்வலுக்கு அப்புறம் அது காணாமல் போயிருச்சு. எங்கடா வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா எங்கேயோ போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அந்த எமோஷனல் கனெக்ட் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபேமிலியை பார்த்தோன்னா அந்த தங்கச்சி கேரக்டர் ஆகட்டும், அவங்க வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தாங்க. ஆமாம், அதே மாதிரி இந்த படத்தோட குடும்ப தலைவராக ரொம்ப அழகாக அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. வாசுதேவனா சரத்குமார் பண்ணியிருக்காரு. மீதா ரகுநாத் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. முன்னின்று நடத்தக்கூடிய ஒருவராக. அவங்க வயசில் பார்த்தா அவங்க தான் இளையவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த மொத்த ஃபேமிலிக்கான பிளான் போடுறது, அவங்க பட்ஜெட்டை டிசைன் பண்ணுறது, எப்படி இந்த கோலை அச்சீவ் பண்ணுறது ஒரு லக்கி பாஸ்கரியாக வாழ்ந்துருக்காங்க மீதா. அந்த கோல் போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ 2 வருஷம் நம்ம இவ்வளோ பணம் சேர்த்தோன்னா இவ்வளோ சேர்த்து வச்சிட முடியும், வீடு வாங்கிட முடியும் அப்படின்னு எடுத்து ஒரு பெரிய சார்ட் ஒன்று ஒட்டுறாங்க. ஆனால் 2 வருஷத்தில் அந்த வீடு அதுக்கடுத்து என்ன அப்ரிஷியேட் ஆக போகுதுங்கிறத கெஸ் பண்ண மறந்துடுறாங்க. அந்த பொண்ணோட அறிவுக்கு அது போடுதுன்னா நீ வந்து அதில் கூட வந்து இன்டூ 10% அந்த மாதிரி நீ போடணும். ஆனால் அக்கௌண்ட்ஸ் பார்க்குற வாசுதேவனுக்கு அந்த அறிவு இல்லை. அது கம்ப்யூட்டர் கேட்குறாங்க. சரி, அப்போ மனசுலேயே கணக்கு போடு. பிரச்சனை வந்து கம்ப்யூட்டரோ இல்லை கணக்கோ இல்லை சென்சிபிலிட்டி, அதில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு இடைவெளி இருக்கிறத அந்த ஹோல் ஃபேமிலிக்கிட்டையுமே என்னால் பார்க்க முடிஞ்சு. எக்ஸப்ட் தட் மீதா கேரக்டர் இப்படி சார்ட்டை ஒட்டுறாங்கல்ல, 2 வருஷம் கோல் வச்சு ஒரு சார்ட்டை ஒட்டி அதில் டிக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த 2 வருஷம் முடிவில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும். புது சார்ட்டை ஒட்டுங்களா, இன்னொரு 1 வருஷத்துக்கு முறுக்கு பிள்ளைடி சொல்லிட்டு அவங்க அம்மா முறுக்கு பிழிஞ்சு வாழ்க்கையை முறுக்குலேயே முடிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்தில் அவர் முடிவு பண்ணிடுறாரு, இனிமேல் நீ முறுக்கு புளிய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வீடு வாங்க முடியாது. இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்து எப்போவுமே அந்த கோலை அச்சீவ் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கோலை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திடுறாங்க. என்னோட கோலாக இது இருந்துச்சு, இனிமேல் இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீ வீடு வாங்கியிருப்பா அப்படின்றாரு. அப்பா நான் ஹிப்பிப்பா, என்னவா இருந்தா என்னப்பா, போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துரு, வீடு பார்க்க போவோம். ஹிப்பின்னா நான் எங்கெங்கேயோ போயிட்டே இருப்பேன். சாந்திரி பாடிடும் பாடலே. ஆனா அவருமே அதற்கான சாந்திரி அவருமே பார்த்தோன்னா அதற்கான உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரால் விழலுக்கு இறைத்த நீர் போல ஒன்று. அதாவது ஒரு மீம் ஒன்று இருக்கும், பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிரபு வந்து ரியலைஸ் பண்ணுறான் அவனுக்கு வந்து படிப்பு வரலன்னு. நமக்கு ஒரு விஷயம் தெரிலன்னா என்ன பண்ணணும், தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும். நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல. பிரபு என்ன பண்ணான்னா அவளை மாதிரியே ஃபெயிலான ஒரு கூட்டத்தை சேர்த்திக்கிட்டு எப்படி பாஸ் ஆகுறதுங்கிறத ஒரு திட்டத்தை போடுறோம். அதோட விளைவு ஃபெயிலியர். வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக ஃபெயிலியரை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கான். அதே மாதிரி ஃபெயில் ஆகிற ஒரு கூட்டத்தை தன்னை சுற்றி சேர்த்திக்கிட்டு இருக்கான். சைத்ரா வந்து லவ் பண்ணுற காட்சிகள் இருக்கும். அவள் எப்படி இவனை மீட் பண்ணுறான்னா, 2 பேரும் ஃபெயில் ஆகி கிளாஸுக்கு வெளியே முட்டி போட்டிருப்பாங்க, அப்படி நண்பர்களாக. அவள் சொல்கிற சஜஷன் எல்லாம் கேட்டு இவன் வந்து லைஃப்பில் முடிவுகளை எடுக்கிறான். ஏய் சிம்பிள்ரா பிரபு, சிம்பிள் சரியா? நீ வந்து அவகிட்டலாம் கேட்க வேண்டாம், மீதா கிட்ட கேளு, நல்லா படிக்கிற பொண்ணு, அவள்கிட்ட கேட்டு உன் டிசிஷன் எடு. அதே மாதிரி டே வாசு, நீயும் உனக்கு சுயமா முடிவு எடுக்க வேணாம், மீதா கிட்ட கேட்டு பண்ணுங்கடா எல்லாரும். இப்படி தன்னோட வாழ்க்கையை வந்து அடுத்தவங்க டிசைட் பண்றது இருக்குல்ல, அது வந்து மிடில் கிளாஸ் லைஃப்ல வந்து ஒரு சின்ன டிசிஷன் மாற்றி எடுத்துட்டாங்க, இல்லை அதை வேற ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயமா அது மாறிடும். சூதாட்டம் மாதிரி விளையாடி பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவன் வந்து மெக்கானிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறான். அவன் வந்து மிக்சி கிரைண்டர்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான், நல்ல அதெல்லாம் பண்ண தெரிகிற ஒரு ஆளாக இருக்கும். அது மெக்கானிக்கல் சொல்லி தர மாட்டாங்க தம்பி. அதான் அவன் நினச்சிட்டு இருக்கான் எனக்கு இது நல்லா வருமோ அப்படின்ட்டு. அது எல்லாரும் சொல்லுவானுங்க, மெக்கானிக் முடிச்சில இந்த பைக்கை ரெடி பண்ணு, இந்த லைட்டை ரெடி பண்ணு, பைக் போடா மயிறு.
என்ஜினே எங்களுக்கு சும்மா சாம்பிள் காட்டினாங்க. திஸ் இஸ் கால்டு பைசெக்ஷனல் வியூ ஆஃப் தி திஸ் இஸ் கால்டு த டைசெக்ஷனல் வியூ ஆஃப் தி ஐசி என்ஜின் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இது இந்த ஸ்ட்ரோக் அந்த ஸ்ட்ரோக்கு 4 ஸ்ட்ரோக்கை சொல்லி தின்ட்டு அவ்வளோதான், அது எழுதுனா கிளம்புன்றுவாங்க. லேத் எல்லாத்துக்குமே அவங்களே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இந்த பீஸை காட்டினீங்கன்னா போட்டுருவாங்க. எனக்கு எப்படி அதை ஓட்டுறது, என்ன வைக்கிறது, என்ன ஜா யூஸ் பண்ணுறது எதுவுமே தெரியாதுடா. ஒரே ப்ராடக்டை காமிச்சு கிளாஸ் பூரா மார்க் வாங்கிடுவாங்க. மில்லிங் ட்ரில்லிங் எல்லாமே அவனுக்கு கொடுத்துருவானுங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் இவனுங்களுக்கு சொல்லித்தரல நம்ம அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் ஒன்றுமே நினைக்க வேண்டாம் பிரபு, மெக்கானிக்கல் படித்தவனும் அதெல்லாம் பண்ண தெரியாமல் தான் இருப்பான். ஸோ இப்படி வந்து தன்னோட டிசிஷனை வந்து வேற ஒருத்தர் எடுக்கிறாங்க, அவன் அதை நம்புகிறான், அதனால தான் தோத்துட்டோம் அப்படின்னு. முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பழகு, சரியா? இப்போது மற்றவன் சொன்னான் நம்ம சோறு தானே சாப்பிட்றோம், நம்ம இந்த முடிவை கேட்குறோம்ல, சுய அறிவோட நீ குடிக்கலை, போதை இல்லை, தெளிவாக தான் இருக்க, தெளிவாக அந்த கையொப்பம் போடுறது நீ தானே பண்ணுற. அப்போ நான் என்ன சொல்லணும், ஆமாம் அவன் சொன்னாலும் என் புத்தி எங்கே போச்சு, நான் தான் இந்த முடிவு எடுத்தேன். இப்போ எடுத்த முடிவை சரியாக எப்படி நான் நடத்தி கொண்டு போகிறதுங்கிற முடிவை நம்ம தானே எடுக்கணும். ஆனால் அப்படி பொறுப்பெடுத்துக்கவே முடியாத ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குடும்பம் நடத்துனாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இயலாமை. அவன் வாழ்க்கையை வந்து வேற யாராவது முடிவெடுத்தாங்க, அந்த தோல்விக்கு அவன் எப்படி பொறுப்பாக முடியும்? இப்போ உன்னை வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு ஐடி படின்னு, படிக்க மாட்டேன், மெக்கானிக்கல் தான் படிப்பேன். ஏன்னா நான் அதை பற்றி படிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், மெக்கானிக்கல் தான் எடுப்பேன், என்ன மாதிரி எடுத்து லோல் படு. ஆனால் அதை எடுத்து தோத்தேன்னா உனக்கும் ஒரு இது இருக்கும்ல, அதுவும் அது வந்து முறை நடக்கல. அதுக்கு முன்னாடியே ஸ்கூலில் அது நடந்திருக்கும் அவனுக்கு. 12th வரைக்கும் அவன் வந்து வேற ஸ்கூலில் படிச்சிருப்பான். 12th வந்து அவனை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில், ரொம்ப செலவாகிற ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அப்போ அவனுக்கு அது ரியலைஸ் ஆகிருக்கணும். ஒரு தடவை உனக்கு அது படலாம். இந்த பொறுப்பெடுக்கவே தயங்குற ஆட்கள் வந்து பிளேம் பண்ணிட்டு அப்படியே நகர்ந்து போகிறாங்க. என் வாழ்க்கை எல்லாத்தையுமே நீங்கள் தான் கெடுத்து விட்டீங்க அப்படின்னா, அவங்க அப்பன் அந்த இடத்துல வந்து எனக்கு அது அந்த அப்பன் கேரக்டர் வந்து ரொம்ப பாவமாக கையாளாகாத ஒருத்தனா வந்து சரத்குமார் பண்ணியிருந்தாரு. சில இடங்கள்ல எனக்கு வந்து கடுப்பும் வந்தது, அதே சமயம் பாவமாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அப்பன் கேரக்டர் அவன் மேலே நீ எப்படி வந்து நீ வந்து உன்னுடைய டிசிஷன் எடுக்கிற சாய்ஸை வந்து கொடுக்கலாம். இல்லை நீ வந்து குறைந்தபட்சம் உன் தங்கச்சிக்கிட்ட கேட்கலாம், நீ என்னடி நினைக்கிற, எனக்கு எதிரி வரும்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாமே வந்து அது செல்ஃப் அவேராக அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்குள்ள தான் அடங்கும்னு நினைக்கிறேன். லைக் எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும் தெரியாது. இப்போ நான் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னா இதை விட பெட்டராக தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட நான் சஜஷன் கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவனுக்கு இருக்கிற ரிசோர்ஸ்லாம் அவன் தங்கச்சி நல்லா தான் அவனுக்கு முடிவுகளை சொல்லுவான். ஆனால் அதை வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறதே பார்த்தோன்னா 40வது வயசுல தான் ரியலைஸ் பண்ணிட்டு, அப்பா என்னோட விஷயம் நீ எடுக்காதீங்க, நான் எடுத்துக்கிறேன், திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் வந்து இப்போ நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒன்றுக்கு போகிற நிலைமை இருக்கா, இதுக்கு மேலே கூட டிசிஷன் இருக்கு. என்னால் என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் மட்டும் பேசாமல் இருப்பேன்டா, பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிற முடிவு அவர் எடுக்கிறார். அவங்க அப்பா படத்தில் வந்து அந்த பிரபுவுக்கும் ஐஷுவுக்கும் இருக்கிற லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க ஸ்கூல் டைமில் லவ்வே பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ஒரு க்ரஷ்ஷாக இருக்கும். அந்த டைம் க்ரஷ்ஷா, அது 2 பேரும் ஒன்றா முட்டி போட்டுட்டு இருந்தா க்ரஷ்ஷா, அப்போ இருந்தே க்ரஷ்ல இருந்திருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா தோல்வியால் பிணைக்கப்பட்ட ஒரு கப்பல். அப்போ அவங்க அடிக்கடி பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பின்னாட்களில் ஒரு நாள் திடீர்னு சந்திப்பாங்க. சந்திக்கிறப்ப இக்கட்டான சூழ்நிலைகள் தான் லைஃப்ல இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த இக்கட்டான, அதில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வண்டி எடுத்து போயிட்டு இருக்கும், டக்குன்னு 2 திரும்பி பார்ப்பாங்க. அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு மொமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பிரபு வந்து எக்ஸாம்லலாம் அரியரில் வைப்பாப்புல, அவருக்கு படிப்பு வந்து அவ்வளோ இலகுவாக வராது, அவருக்கு அது இயல்பு தான். அப்படி இருக்கிற பிரபு வந்து இன்டர்வியூஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிற இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் 3 நாள் தான்டா கடைசி இன்டர்வியூ, ஒரே ஒரு கம்பெனி வருது அப்படிம்பாங்க. உடனே என்ன பண்ணுவான்னா கட்டப்பை நிறைய புக்ஸ் வாங்குறதுக்கு பழைய புக் ஸ்டாலுக்கு போவான். கட்டப்பை டப்பா புக்கு, இடி மழை வெயில் புயல், இந்த டைட்டில் எழுத்து கூட்டி படித்தாலே 3 நாள் முடிச்சிருப்பேடா. இத்தனை புக் வாங்கி எப்படா 3 நாளில் ப்ரிப்பேர் பண்ண? படிச்சுட்டு வரானா, படித்து அந்த இன்டர்வியூவில் போயிட்டு அதை ஒழுங்காக படிச்சிருந்தானாலே சிஜிபிஏ எங்கேயோ போயிருக்கும். அந்த இன்டர்வியூவில் அவர் தோத்துட்டு வீட்டுக்கு வர்றப்ப வீடு வந்து அதில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நிகழ்வு நடக்கும்ல, வீடு தெப்பமாக இருக்கும். அது கிடையாது, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவனுக்கு உன்னோட புரிதல் ஜாஸ்தியாக இருக்குன்னு இவர் கூட 3 அரியர் வச்ச ஒரு ஆளை சொல்லிடுவாங்க. அவனுக்கு அப்படியே உறைஞ்சு போயிடுவான். என்னடா சொல்கிறீங்க? அப்பவும் அவனுக்கு புரியலை, படிப்புங்கிறது வந்து மக்கப் பண்ணுறது கிடையாது, புரிஞ்சு படிக்கிறது அப்படிங்கிறது. அவன் 3 சப்ஜெக்டில் ஃபெயிலு தான், ஆனால் அவன் வந்து ஃபெயிலானாலும் படிக்கிறத புரிஞ்சு படிக்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஜெனித் கோட் வந்து ஆக்சுவலாக நல்ல கம்பெனி. வாழ்க்கையில் தோல்வியே பார்த்து தோல்வி கூட படுத்து எந்திரிச்சு தோல்வி மடியிலே படுத்து பால் குடிச்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு முறையாக ஒரு சின்ன வெற்றி கனி வந்து அவனோட கன்னத்தில் வந்து விழுகுது. அதுதான் ஜெனித் கோட். அந்த கம்பெனியில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, குறைய உங்களால சொல்ல முடியாது, அப்படி ஒரு கம்பெனி. அவங்களும் இவனை பாராட்டுறாங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. எனக்கு அது அதிர்ச்சி இருக்கு, இவன் எப்படா சூட்டிப்பாக மாறினா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து அவனுடைய கதையின் போக்கு மந்தமாகவே இருக்கும். ஆனால்
இந்த ஜெனித் கோடில் போயிட்டு திடீர்னு ஆளே மாறிட்டான். இவன் வந்து சூட்டிப்பாக மாறிட்டான். இவன் எடுக்கிற முடிவுகள்லாம் டக் டக்குன்னு ஒர்க் ஆகுது. அது என்னன்னா அவருக்கு கொஞ்சம் அது அவர்ஷனை கொடுக்குது. என்ன இத்தனை நாள் நம்ம வந்து தோத்துக்கிட்டே இருந்தோம், திடீர்னு பாராட்டுறாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேலை ரேண்டமாக ஒரு கம்பெனியில் சுவிட்ச் ஆயிடுறான். அங்கே பார்த்தா வாரத்துக்கு 6 நாள். அப்பாடா இப்போதான்டா கம்ஃபர்டபுளாக இருக்கு. என்னமோ ரொம்ப நல்ல கம்பெனியில் இருந்தப்போ ஒரு இதாகவே இருந்தது. அப்பா அப்பா சாரிப்பா. மிடில் கிளாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. படத்தில் வந்து ஒவ்வொரு தடவையும் வாசுதேவனோ இல்லை பிரபுவோ வந்து தோற்கிறப்பெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக அந்த குடும்பத்தோட தோல்விக்கு நம்மளும் பழக ஆரம்பிச்சிடும். தேவா உள்ள ஒரு கேப்சூல் பஸ்ட் ஆகிடுச்சுரா, எனக்கு ஏதோ அடிக்ட் ஆகிட்டேன்னா தோணுதா தேவா, அந்த மாதிரி ஆகிடுது. படம் பார்த்து முடிக்கும் போது நமக்கே கொஞ்சம் தோத்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம். அந்த குடும்பத்தில் நம்மளும் அந்த தோல்வி வந்து நம்ம எல்லாரையுமே இணைக்கிற ஒரு காரணியாக மாறி நம்மளும் அந்த குடும்பத்தில் ஒருத்தங்களாம் மாறிடுறோம். ஐயோ கல்யாணம் பண்ணால் வீடு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைக்கிறாரு. ஆனால் பிரபுவுக்கு வந்து அதற்கான விருப்பம் இல்லாதனால அவனுக்கு எப்பவுமே தவறான முடிவுகள் எடுத்து தானே பழக்கம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மிடில் கிளாஸ் லைஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து கிட்டத்தட்ட செண்பகமே செண்பகமே. எனக்கு இந்த படத்தில் வந்து பிரபுவோட தங்கச்சியாக வர்ற ஆர்த்தி மீதா ரகுநாத் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரோட ஆர்க்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்கில் அவங்க தான் வந்து குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒருத்தங்களா இருப்பாங்க. மிடில் அவங்க தான் வழி நடத்துவாங்க. படம் முடிகிறப்ப அவங்க தான் பேங்க் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி இந்த குடும்பத்தை வழி நடத்துவாங்க. இந்த பிரபு என்ன பண்ணுறான், ஐடி வேலை வேணான்னு சொல்லிட்டு அவன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து படித்து மறுபடியும் வந்து ஒரு 5.7 CGPAவோட அதை கிளியர் பண்ணுறான். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுல இருந்திருக்கலாமே. ஆனால் கடைசியாக ஒரு வழியை வந்து அவன் கரெக்டான டிசிஷன் எடுத்துடுறான். அவங்க அக்காவை வந்து அவங்க வீட்லேயே இருக்க வச்சதின் மூலிமா அவள் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறான். 1.5 லட்ச ரூபா சம்பளம் வருது. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க ஃபேமிலி வந்து ஃபிக்ஸ் ஆகுது, செட்டில் ஆகுது. ஆமாம், அவ்வளோ இல்லைன்னா இவன் எங்கே போயிட்டு மெக்கானிக்கல் அடிப்பான், வீட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதை அவன் யோசிக்கலப்போ. அவனுக்கு தான் யோசிக்கிற பழக்கமே இல்லையே. டெசிஷன்னா இப்போ குதிச்சதுக்கப்புறம் யோசிக்கிறான், குதிக்கிறான் குழிக்குள்ள. அதுக்கப்புறம் என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். நான் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, பார்க்குறப்ப எல்லாம் 70 பரவாயில்ல, 70 490 என்ன இருந்துச்சு, பரவாயில்ல. நான் என்ன தெரியுமா எதிர்பார்த்தேன், அவன் தங்கச்சி வந்து சொல்லுவா, அப்பா 450 வாங்கிட்டோம்மான்னு. அப்போ இவன் பக்கத்தில் அப்படியே பார்ப்பான். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, தங்கச்சி விட நான் மார்க் கூட இல்லைப்பா, டேய் அவன் 10th சொல்லுவான்னு நினச்சேன். அவன் ஜெயிச்ச ஒருத்தராக ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு தருணம் இருக்கும்னு நினச்சேன்.